புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். அண்மை செய்தி. சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்தான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்கள். அமைச்சர் செந்தில் பாலாஜி சார்பில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் 2 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் செந்தில் பாலாஜியினுடைய நீதிமன்ற காவலை நீட்டிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு மனுவும், மேலும் செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஆவணங்களை அமலாக்கத்துறை திருத்தம் செய்துள்ளதாக கூறி மற்றொரு மனுவும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கைது செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் விதிகளை மீறி போலியாக ஆவணங்களை அமலாக்கத்துறை தயாரித்தும் திருத்தியும் உள்ளதாக மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து ஆவணங்களையும் முறையாக அமலாக்கத்துறை கொடுக்கவில்லை எனவும், அவர் திருத்தம் செய்த ஆவணங்களின் அடிப்படையில் காவல் நீட்டிப்பு செய்யக்கூடாது எனவும் மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கைதின் போது உள்ள அனைத்து ஆவணங்களை வழங்க வேண்டும் என்றும், அதுவரை இந்த வழக்கில் குற்றச்சாட்டுகள் பதிவு மேற்கொள்ளக்கூடாது என்றும் மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அமலாக்கத்துறை தங்களுக்கு ஆவணங்களை முழுமையாக வழங்காமல் விசாரணை தொடர்வது முறையற்றது எனவும் அமைச்சர் செந்தில் பாலாஜி சார்பில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செந்தில் பாலாஜியினுடைய இந்த மனுக்களுக்கு ஜனவரி 22ஆம் தேதிக்குள் பதிலளிக்க அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதி வழக்கினுடைய விசாரணையை அன்றைய தினத்திற்கு ஒத்திவைத்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.